அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாகவே இன்று நமக்கு சொல்லுகின்றது. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். எசேக்கியேல் 12:28. ஆம், கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கின்றார். ஆம், ஆபக்குக்கில் நாம் வாசிக்கின்றோம், அவர் பொய் சொல்வதில்லை. அவர் அந்த வார்த்தை அது தாமதித்தாலும் அது நிறைவேறும், இனி அது தாமதிப்பதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாகவே எசேக்கியேலிலும் கர்த்தர் சொல்லுகின்றதை நாம் வாசிக்கின்றோம். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகின்ற இந்த ப்ராமிஸ்க்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இன்னைக்கு எனக்கு சொன்ன இந்த ரீப்ராமிஸ், எதை முன்னாடி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கை, அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அந்த ஆசீர்வாதங்களை, நிறைவேறத்தக்கதான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள தடையாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அதம் பண்ணி கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வார்த்தையின் மகிமை, கர்த்தருடைய வார்த்தையின் பலன் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும், ஒவ்வொருவருடைய சிரசிலும், இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது தாமதிக்காமல் நிறைவேறும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.